ಇಲ್ಲಿ ನೋಡಿ, ನಾವೆಲ್ಲ ನಿಂತ್ಕೊಂಡಿದ್ದೀವಿ. ಇಲ್ಲಿ ಪಾಪದಿಂದ ತುಂಬಲ್ಪಟ್ಟ ಜನರು ನಾವೆಲ್ಲ. ಕುಡಿತನ, ಜಗಳ, ವ್ಯಭಿಚಾರ, ಹೆಮ್ಮೆ, கோவம், பெருமை, இதுதான் வாழ்க்கை நினைச்சோம். இப்படியே வாழ்க்கை போகும்போது நான் என்ன கேட்டீங்கன்னா, நான் சுப்பிரமணிக்கு பிறந்தவன், எனக்கு இயேசு பிடிக்காது, மதத்தை மாத்துவாரு, பேரை மாத்துவாரு சொன்னேன். ஆனா இன்னைக்கு இந்த இயேசு சாமி வந்த பிறகுதான் எங்க வாழ்க்கை மாறிச்சு. குடிகார நாங்க, சண்டை போட்டோம் நாங்க, விபச்சாரம் பண்ணுவோங்க. இன்னைக்கு இந்த இயேசுவின் காட்சி தான் எங்களை மாத்திச்சு. இந்த இடத்துல எப்படி இந்த சேனைகள், இந்த கொலைகாரர்கள் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டாங்களோ, உங்களுக்கு ஒரு தருணம். விபச்சாரம் பண்றீங்களா, குடிக்கிறீங்களா, சண்டை போடுறீங்களா, கோபமா, ಕೆಟ್ಟ ಪಳಕಮಾ, ಗಂಜಾವಾ, ಯಾವ ಪಾಪದಲ್ಲಿ ಇದ್ರೂ ಕೂಡ ನಿಮಗೆ ಯೇಸು ಬಿಡುಗಡೆ ಕೊಡಕ್ಕೆ ಶಕ್ತಿವಂತನಾಗಿದ್ದಾನೆ. ದೇವರು ನಿಮಗೆ ಸಹಾಯ ಮಾಡ್ತಾನೆ. You may go to church but still drink. You may go to church but still have every kind of sin in your life. But today Jesus want to change your life. இந்த சத்தத்தை கேட்கிற என் அருமை ஆட்டோ டிரைவர்ஸ், என் அருமை கார் டிரைவர்ஸ், இயேசு வாழ்க்கை மாற்ற ஆசைப்படுறாரு. சமாதானம் கொடுப்பாரு, சந்தோஷம் கொடுப்பாரு, நிம்மதியை கொடுப்பாரு. ஓடி வாங்க, இது ஒரு நல்ல தருணம். ಆಂದ್ರೆ ಏற்றுಕೊಳ್ಳುಂಗ. ಯೇಸು ಸ್ವಾಮಿನ ಸ್ವೀಕಾರ ಮಾಡಿ. ಇವ್ರು ಹೇಳಿದ್ರಲ್ಲ, ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಕೊಂಡು, ದೇವರೇ ನನ್ನ ಹೃದಯದಲ್ಲಿ ಬನ್ನಿ ಸ್ವಾಮಿ, ஆண்டவரே என் உள்ளத்துல வாங்க. சத்தம் இல்லாம மக்களே பாத்திருக்காதீங்க. இயேசுவே சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இயேசுவே என் உள்ளத்துல வாங்க, என் பாவத்தை மன்னிங்க, என் குடி, என் விபச்சாரம், எனக்கு கோபம், பெருமை எல்லாம் இயேசுவின் நாமத்துல வெளியே போகணும். ஒருவேளை ವ್ಯಾಧಿ ಸುಖ ಇಲ್ಲ, ಸಮಾಧಾನ ಇಲ್ಲ, ಬರೀ ಕಷ್ಟ, ದೇಶದಲ್ಲಿ ಯುದ್ಧ ಆಗ್ತದೆ ಸರ್. ಬೈಬಲ್ ಹೇಳ್ತಾ ಇದೆ, ಕೊನೆಯ ಕಾಲದಲ್ಲಿ ಯುದ್ಧಗಳು ಬರುತ್ತೆ. ಯೇಸು ಬೇಗನೆ ಬರ್ತಾ ಇದ್ದಾನೆ. சீக்கிரமாய் வரப்போகிறார். உங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுங்க. Surrender your life to Jesus. Jesus will not change your name. He will not change your religion. Jesus will change your life.